அது இல்ல ரமணி, அது வந்து மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஏன்டி இப்படி கத்துற? ஆம்பளைங்களுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு போடணும். அப்பதான் வெளியில போய் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. ரமணி, அத்தை சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீ எனக்கு விதவிதமா சமைச்சு போட்டிருந்தா நான் ஏன் வெளில போய் சாப்பிட்டு கஷ்டப்படுறேன்? உன்னையும் கஷ்டப்படுத்துறேன். விதவிதமா சமைச்சு போதுமா? ரமணி, டிஃபன் கொடு. அப்பா நீ வேற டிஃபனா? அம்மியா, பெட்டு 10 ரூபாய் தானே, 100 ரூபாய் தர. இன்னைக்கு அவ்வளோ காஸ்ட்லி டிஃபன். ரமணி, இன்னைக்கு என்ன டிஃபன்? வெரைட்டி தோசை. ஏய் சும்மா ரெடி, எனக்கு சொல்ல தெரியாதா? இன்னைக்கு வெரைட்டி தோசை. வெரைட்டி தோசையா? குடு குடு குடு. என்ன ஒரு 4-5 வெரைட்டி பண்ணிருக்கியா? எனக்கு 4-5 வெரைட்டி தான் தெரியும்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்ன மொத்தம் 52 வெரைட்டி தெரியும். 52 வெரைட்டியா? ரமணி, தோசைல ஏத்த 52 வெரைட்டி. சொல்றேன், எண்ணிக்கிங்க. சாதா தோசை, மசால் தோசை, ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காயம் தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை, உடே தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி, குழந்தை மயக்கம் போட்டு வந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. இல்ல ரமணி, நிஜமாவே மயக்கம் போட்டு வந்துட்டா. தண்ணி எடுத்து தெளி. தண்ணி எல்லாம் தெளிச்சா கோல்டு தான் பிடிக்கும். இருங்க. ரம்யா, ரம்யா. ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ வந்துச்சு. அம்மா அந்த பேக் கொடுங்கம்மா. இருங்க. பொடி தோசையா? ரமணி, உனக்கு 52 வெரைட்டி தோசையா தெரியும்? கல்யாணம் 7 வருஷத்துல உனக்கு இவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு ரமணி. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? எங்க பரம்பரையில எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 52 அடி பாயும். எங்க அம்மாவுக்கு 8 வெரைட்டி ரைஸ் தான் தெரியும். எனக்கு 52 வகை தோசை தெரியும். சாப்பிடுங்க, அடுத்தது எடுத்துட்டு வரேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இங்கு கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். உங்க ஆரா பஜ்ஜி எங்க? என்னது பாருங்க. தக்காளி தோசையா? ஓகே ஓகே. ரமணி, இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி அசத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்கும் சாப்பிடுங்க, அடுத்த வெரைட்டியோட வரேன். என்னது முந்திரி தோசையா? போடு போடு. அது என்ன கீரை தோசையா? புதினா தோசை. போடு போடு, அதையும் போடு, போடு போடு.
ரமணி, நேத்திக்கு உங்க அம்மா வந்து உங்களை திருட்டு போனது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ம் ம். எங்க போறீங்க? கை கழுவுறதுக்கு. இந்த தோசை சாப்பிடல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாதாம். பாதாம் தோசை. சரி, சாப்பிடுங்க. அது ஓம வாட்டர் இருக்குல்ல? ஓம வாட்டர், ஜீரக வாட்டர், கிரைப் வாட்டர் எல்லா வாட்டரும் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். இல்ல ரமணி, பொறுமையா தான் சாப்பிட முடியும். பொறுமையா சாப்பிடுங்க. எங்க போறீங்க? போதும் ரமணி. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனியன் தோசை. ஆனியன் தோசை வேற போட்டிருக்கியா? ஆனியன் தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை, பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை, சில்லி தோசை, கருவேப்பிலை தோசை. ரமணி, இது எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பிடணுமா? எங்க சித்தி வீட்டுல மட்டும் முழங்கை நனைகிற வரைக்கும் ரசம் சாதத்தை 2 தடவை பிசைஞ்சு பிசைஞ்சு உறிஞ்சுனீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல தோசை சாப்பிடுங்க. ரமணி, இதெல்லாம் நான் சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சாப்பிட்டு செத்தவங்க நம்ம நாட்டுல யாரும் கிடையாது. சாப்பிடாம செத்து போனவங்க தான் லட்சக்கணக்கா இருக்காங்க. சாப்பிடுங்க. அதனாலதான் சொல்றேன் ரமணி, சாப்பாடு போட்டே கோலை செஞ்சவா அப்படின்ற கெட்ட பேர் முதல்ல உனக்கு வரவானா ரமணி? அந்த மாதிரிலாம் கெட்ட பேர் எனக்கு வராது. சாப்பிடுங்க. ரமணி, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அது அமிர்தத்துக்கு வேணா பொருந்தும், தோசைக்கெல்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி பழமொழி 100 நான் சொல்லுவேன். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ரமணி, நீ பாப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? சாப்பிட ஆரம்பிக்கிறதா? நான் முடிச்சிட்டேன். நீங்க எப்ப முடிக்கணும்னு நான் டிசைட் பண்றேன். சாப்பிடுங்க. அடுத்த வெரைட்டி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலியா இருக்கணும். வெரைட்டியா கேக்குறீங்க? வெரைட்டி இப்பதானே 15 வெரைட்டி வந்திருக்கு. ரமணி, டிஃபன் கொடு. சாப்பிடுங்க. என்ன ரமணி, பொங்கல் பண்ணிருக்க, தோசை இல்லையா? கிரைண்டர் ரிப்பேர். அருண் வந்து ரிப்பேர் பண்ணான்னு சொன்னீங்க. பண்ணா அதுக்கப்புறம் சுத்தலையா? சுத்துது. என்ன இப்படி சுத்துறதுக்கு பதிலா இப்படி சுத்துது. என்ன ரமணி, ஒரே உப்புமாலேருந்து பொங்கல், பொங்கல்லேருந்து தோசைக்கு ப்ரமோட் ஆகி வந்தே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கப்புறம் நீ அடை, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இப்படி தானே போயிருக்கணும். நீ டீ ப்ரமோட் ஆகிட்டு பொங்கலுக்கே வந்துட்டியே. பொங்கல் செய்யறது தாங்க ஈஸி. சாப்பிடுங்க. இல்லை ரமணி, இது பொங்கல் வேண்டாம். இது ஆம்பளைங்களுக்கு டேஞ்சரஸ். டேஞ்சரஸா? ஆமாம், எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிற நேரத்தில் ரொம்ப டேஞ்சரஸ். பொங்கல்ல என்ன டேஞ்சர்? இல்லை, அப்படிதான் வேண்டாம். உட்காருங்க. காலங்காத்தால எழுந்து கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சிருக்கேன். யாருக்காக? உங்களுக்கு தானே. சாப்பிடுங்க. ஈஸின்னு சொன்னியே. அது ஈஸியான கஷ்டம். காலையில என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் வடுகபாளையத்துல ஆன மாதிரி ஆயிடும். வடுகபாளையத்தில் என்ன ஆச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்தது, படிக்கலையா? காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு ஒய்ஃபை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். நியாயம் தானே ரமணி? அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணியிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க, சட்னி எடுத்துட்டு வரேன். என்னங்க, பொங்கல் டேஞ்சர்னு சொன்னீங்க, சட்னி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்களே. அது பொங்கலோட சட்னி தான் டேஞ்சரஸா இருக்கு போல இருக்கு. ரமணி,
வாங்க மாமா. என்ன மாப்பிள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா. போற வழியில எனக்கு கொஞ்சம் மயிலாப்பூர் டேங்க்ல டிராப் பண்ணிட முடியுமா? ரமணி வந்தவன கிளம்பலாம் சொல்றாரு. இவர் சந்துரு மாமா தானே? இந்தம்மா மாப்பிள அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்ட சொன்னாரு. அதனுடைய இது அது அச்சா இது வந்து நீ சீட்டு கட்ட சொன்னேன், அது ரசீது. கேஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், 3 மணிக்கு வந்துருமா. எனக்கு மயிலாப்பூர்ல அவசரமா ஒரு வேலை இருக்கு. என்னை நம்பித்தாம ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்கிறான். நான் போய் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். மாப்பிள கிளம்பலாமா? மாமா கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டு போங்க. பொங்கலா? சரி இல்லை சரி இல்லை வேண்டாம்மா. மாப்பிள்ளைக்கு டைம் ஆகிடும் ஆஃபீஸுக்கு. என்ன டைம் ஆகும்? வெயிட் பண்ணுவாரு. என்னங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? மாமா நீங்க பொங்கல் சாப்பிட்டே வாங்க. எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்ல சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதை நான் அப்படி ஹாலில் உட்காந்து முடிச்சிடுறேன். சரி சரி. எங்கம்மா பொங்கல்? தோ ஒரே நிமிஷம். இப்படி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா சமைக்கிறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவரும் இருக்காரு. சரிம்மா, மாப்பிள்ளை ருசிக்கு சாப்பிட்றவரு, நான் பசிக்கு சாப்பிட்றவன். நீ பொங்கல்ன்ற பேர்ல மண்ணை கொண்டு வந்தா கூட பிரமாதமா சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. அம்மா சட்னி கிட்னி ஒன்றும் இல்லையா? இருக்கே, அரளி விதை சட்னி. அரளி விதையா? இல்ல மாமா, காலையில இவர் என்ன டென்ஷன் பண்ணதுல என்னென்னவோ எனக்கு ஐடியா வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்தாங்க தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி தானே? சாப்பிடுங்க. இந்த பொங்கலை போய் டேஞ்சரஸ்ன்னு சொல்றாரு மாமா. பொங்கல் என்னம்மா டேஞ்சர் இருக்குது? தேவாமிர்தமா இருக்கு. இது பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் கொண்டா போ. இருங்க இருங்க. பொங்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரமணி கல்யாணத்துல ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு டானிக் கொடுத்துருக்கம்மா. பொங்கலை சொல்றேன், சூப்பர் பொங்கல். 10:12 முகூர்த்தம். இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும். வரட்டுமாம்மா? வரேன். மாப்பிள போலாமா? என்னம்மா மாப்பிள எப்படி தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க ஆபீஸ் போலியா? அதுதான் சொன்ன ரமணி, பொங்கல் வேணான்னு. கேட்டியா? பொங்கல் என்ன மாமா மறுபடியும் தூங்குறாரு? என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடு, எழுந்துருவாரு பார். கொஞ்சம் இருங்க, 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். கொண்டா கொண்டா. இந்தாங்க மாமா காஃபி. என்ன மாமா நீங்களும் தூங்கிட்டீங்க? மாமா மாமா பொங்கல் சூப்பர்மா. என்ன இருக்கா? ஹலோ, நானா? அவரு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரே, வந்துருவாரு. அவருக்கு ராத்திரில இருந்து ஒரே தலைவலி, அதான் டாக்டரை பார்த்துட்டு வந்துருவாரு. குட் மார்னிங் சார். அவரு கொஞ்சம் பொங்கல் கொடு ரமணி. அவர் இல்லை நானா, இதே டிவி. ராத்திரி எல்லாம் சேல்ஸ் ரிப்போர்ட் தான் எழுதிட்டு இருந்தாரு, அதான் தலைவலி. எங்க நானா அவர் வீட்டுக்கு வந்தா கூட எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் தான் பேசிட்டு இருக்காரு. சொல்றேன்
அவர் நைட் வந்தாருன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன். வச்சிருங்க. என்னங்க, என்னமோ முக்கியமான சேல்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணுமாமே? ஆஃபீஸ்ல எல்லாம் உங்களை வலை வீசி தேடுறாங்களா? அப்படியா? ஹலோ, சந்திரமௌலியா? அவரு நீங்கள் யாருங்க? மண்டபத்திலேருந்து பேசுகிறீங்களா? அவர் அப்பயே கிளம்பி போயிட்டாரே. பிங்க் கலர் பொட்டலமா? அவர் பையன் எடுத்துகிட்டு போயிட்டார். மணி 10 ஆயிடுச்சா? அடையார் தாண்டி இருப்பாருங்க. அடையார் தாண்டி இருப்பார். எப்படியும் 10:30 மணிக்குள்ளே வந்துடுவார். வச்சிருங்க. மாமா, இப்படி தாலியை பைக்குள்ள வச்சுட்டு தேவகோடா மாதிரி தூங்குறீங்களே, நீங்க அங்க போலன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும். ஐயோ, அப்படியா? ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. நல்லபடியா ஆயிடுச்சா? சந்தோஷம். யோ, சும்மாரியா? இந்த திருவான்மியூர் டர்னிங்கே அப்படிதான். சிட்டில எங்கெங்கயோ பாலம் கட்டுறாங்க, அங்க யாராவது கட்டக்கூடாதா? அந்த ஆட்டோக்கார அப்படி ஸ்டைலா ஓட்டும் போதே சந்தேகப்பட்டேன், இப்படிதான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவான்னு. அவனுக்கு மட்டும் ஒன்னும் ஆயிருக்காதே. ரம்யா, மாமா நீங்கள் நினைக்கிற ஒன்றே ஆகலம்மா. குழந்தைக்கு காலையிலேருந்து கிளாஸ் ரூம் தூங்கிட்டே இருந்ததா, ஹெட்மிஸ் தான் வீட்டில் விட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பொங்கல் கொடு. பொங்கலா? காலைல வீட்டில் டிஃபன் பொங்கலா? அவங்க யார்? பொங்கல் பாட்டி தானா? அவளையும் இப்படியே போட்டுடுங்க. சரி சரி, புரியுங்க. ஏமா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை காலைல பொங்கலா போட்டு அனுப்புவீங்க, இப்படி தூங்காமல் என்ன பண்ணோம்? பொங்கல் செய்கிற ஐடியா யாருது? நீங்களா? வேற யாரு? குழந்தையோட அம்மாவா? எங்க அவங்க? கூப்பிடுங்க. நாக்கு அப்படியே 4 வார்த்தை கேட்குறேன். அவங்க வெளியில போயிட்டாங்க. வெளில போயிட்டாங்களா? இவர் யாரு? குழந்தையோட அப்பாவா? என் ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்டா? அதாவது குழந்தையோட அப்பா உங்க ஹஸ்பண்ட், ஆனா குழந்தையோட அம்மா வெளியே போயிருக்காங்க. சின்ன வீடா? ஓஹோ, தேவயானை வெளியே போயிருக்காங்க, வள்ளி இங்க இருக்கீங்க. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. ரம்யா, ஸ்கூலுக்கு போய் இப்படி ஆடி தூங்குவாங்க? அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் கிடைக்காது. அப்படியா? இருங்க, வரேன். என்னங்க? பொங்கல் சூப்பர் ரமணி. சட்னி. மாமா, அந்த கிச்சனில் இருக்கிறவங்க மேலே ஏன் பன்னீர் தெளிக்கிறீங்க? வாசலில் வரவங்களுக்கு தெளிங்க. வாங்க. ரம்யா, ஏந்திரி. ஐயோ, மழை பெய்யுது. ஸ்கூலுக்கு போகும்போது ரெயின் கோட் வைக்கக்கூடாது. கண்ணாடிக்காரியா? அதான் எங்க அம்மா மொட்டை கண்ணி. கண்ணியா? ராட்சசி. ராட்சசியா? என்னையா திட்டுற? உன்னை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இரு, வரேன்.
வாயை திறந்து சாப்பிடுறீ. பிசாசு. பேய். ரமணி நல்ல தூக்கமா ரேஷ் 40 பேர் காலைல 10 மணிலேருந்து வெயிட்டிங். கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. யார் சார் நீங்க? நானா ஆர்விஆர் ஏஜென்சியில் ஐயாவோட சீனியர். இந்த ஃபைலுக்காக எம்டி நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். இவர் என்னன்னா ஹாயாக தூங்கிட்டு இருப்பாரு. அது இவருக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லை, அதான் போத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா அவனே? பொங்கல்ல நெய் ஜாஸ்தி. பேண்ட் ஷர்ட்டு டையு எல்லாம் போட்டுட்டு ஹாலில் ஹாயாக தூங்கிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை தான். ரொம்ப சீரியஸோ? இப்படியே போச்சுன்னா ரமணிக்கு பென்ஷன் கூட தேராதுமா. பார்த்துக்குமா. எதுக்கும் ரமணியை வேறு வேலை பார்த்துக்க சொல்லுங்க. வரட்டுமா? என்னங்க இப்படி தூங்குறீங்களே, உங்க வேலையே போயிடும் போல இருக்கு. ஐயோ, அதான் சொன்ன பொங்கல் டேஞ்சரஸ்னு. ஆனாம்ப்பா ரிசப்ஷனுக்கு பொங்கல் போடக்கூடாது. மாமா இந்த வீடு தான் மாமா. யாரு நீங்கெல்லாம்? சந்திரமணி இருக்காராமா? அது அவரு. மாமா அது தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க மாமா. டேய் போடுறா அவனை. ஐயோ வேண்டாம் வேண்டாம். என்னம்மா வேண்டாம்? 38 வயசு ஆகுது. ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோசை இருக்குன்னு இப்போ தான் உன்னை தேடி பிடிச்சேன். செவ்வாய் தோஷமா? அது இருந்தாலே இப்படிதான், கல்யாணம் ஏடா கூடமா ஆகும். மாப்பிள்ள எதுக்கு வளவளம் பேசிட்டு விட்டுங்க அவரை. ஐயோ வேண்டாங்க, அவரை விட்டுடுங்க. பின்ன என்னம்மா, காலையிலேருந்து டெலிஃபோன் நம்பரை வச்சு கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்தா முகூர்த்த தாலியை கையில் வச்சுட்டு கொரட்டை விட்டு இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு. கோபம் வருமா வராதா? இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்லைங்க, நான் தான். இந்தாங்க உங்க தாலி. அவர் அப்பே போறேன்னு தான் சொன்னார். நான் தான் அவர் கொஞ்சம் பொங்கல் அதிகமா போட்டுட்டேன். பொங்கலா? இங்கேயுமா? இங்கேயுமாண்ணா? அங்கே பாருங்க, காலையிலேருந்து 4 முகூர்த்தம், 4 இடத்துலையும் பொங்கல். ஐயோ 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 மாமா, இதை புரி. இன்னும் 10 நிமிஷம் தான் மாமா இருக்கு என் வாழ்க்கை முடியறதுக்கு. 10 நிமிஷத்துல நம்ம மயிலாப்பூர் சத்திரத்துக்கு போக முடியுமா மாமா? ஆனா ஒண்ணு மேடம், குடுறி. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள என் கல்யாணம் மட்டும் நடக்கல, இந்த ஆளை நான் உயிரோட விட மாட்டேன். அப்படியே கொடரோடு கொத்து போராட்டாம நங்கு 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 நோக்கி கொத்தி எரிஞ்சு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்போ எதுக்காக எல்லாரும் மண்டபத்துக்கு போறீங்க? இங்கே தாலியை கட்டிடுங்களேன். அது எப்படி அங்க முடியும் மாப்பிள்ள? இங்க மடமட நாதஸ்வரம்லாம் இல்லையே. ஏய் குமாரியா, 38 வயசு ஆகுதுயா. எல்லாம் கூடி வர நேரத்தில் வாயை வச்சுட்டு ஏதாவது பேசிய வாழ்க்கையை கெடுத்துறாதையா. உனக்கு என்ன, 4 புள்ள பெற்றுட்ட 28 வயசுலயே. மேடம் சொல்றதான் கரெக்டு, நான் இங்கேயே கட்டிடுறேன். எப்படி மாமா? இப்படி மாமா. மாப்பிள்ள சாஸ்திரி வந்துட்டோம். அவர் எங்கன்னு வர நிலைமையில இருக்காரு. ஐயோ மாமா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. பிபி பிபி டுண்டு டுண்டு டுண்டு. கட்டி மேல மாங்கல்யம் தந்துனா நேனா ஜீவன ஏதனா ஜீவன சரத சதம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. அம்மா 38 வயசு வரைக்கும் நடக்காம இருந்த என் கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வச்ச தெய்வம்மா நீங்க. நீங்க மறுக்க கூடாது. நான் எங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி ஆவேன். நிலம் பாருங்கப்பா. அப்புறம் உங்க போட்டோ ஒன்று கொடுங்க,
நான் அதை வால் போஸ்டர் அடிச்சு எல்லா பஸ்லயும் ஒட்டிடுறேன். இன்னொரு விஷயம், நான் வீடு கட்டினா உங்க பேர் தான் வைப்பேன், நீங்க மறுக்க கூடாது. எனக்கு குழந்தை பிறந்தா உங்க பேர் தான் வைப்பேன், நீங்க மறுக்க கூடாது. யதார்த்தமா ஒரு பொம்பளை எதையும் செஞ்சிடக்கூடாது. உடனே வளவளன்னு லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவியே. இப்படி பேசி பேசியே தான் என்னையே பிடிச்ச. இப்ப தாலி கட்டிட்டல, நீ எதுவும் இனிமே பேசக்கூடாது. நான் தான் பேசணும். வா. கரெக்ட் கரெக்ட். போட்டோ நான் தரேன். என் போட்டோ பாக்கெட்ல வச்சுக்கோ. வா. இனிமே உனக்கு எதுக்கு இந்த குச்சி? இங்க கொடு. பொங்கல்ல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? எனக்கு தெரியாம போயிடுச்சே. என்னங்க? ரமணி, டிஃபன் கொடு. சாப்பிடுங்க. என்ன ரமணி, பொங்கல் பண்ணிருக்க? தோசை இல்லையா? கிரைண்டர் ரிப்பேர் அருண் வந்து ரிப்பேர் பண்ணான்னு சொன்னியே. பண்ணா அதுக்கப்புறம் சுத்தலையா? சுத்துது. என்ன இப்படி சுத்துறதுக்கு பதிலா இப்படி சுத்துது. என்ன ரமணி, ஒரே உப்புமாலேருந்து பொங்கல், பொங்கல்லேருந்து தோசைக்கு ப்ரமோட் ஆகி வந்தே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கப்புறம் நீ அடை, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இப்படி தானே போயிருக்கணும். நீ டீ ப்ரமோட் ஆகிட்டு பொங்கலுக்கே வந்துட்டியே. பொங்கல் செய்யறது தாங்க ஈஸி. சாப்பிடுங்க. இல்லை ரமணி, இது பொங்கல் வேண்டாம். இது ஆம்பளைங்களுக்கு டேஞ்சரஸ். டேஞ்சரஸா? ஆமாம், எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிற நேரத்தில் ரொம்ப டேஞ்சரஸ். பொங்கல்ல என்ன டேஞ்சர்? இல்லை அப்படிதான், வேண்டாம். உட்காருங்க. காலங்காத்தால எழுந்து கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சிருக்கேன். யாருக்காக? உங்களுக்கு தானே. சாப்பிடுங்க. ஈஸின்னு சொன்னியே. அது ஈஸியான கஷ்டம். காலையில என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் வடுகபாளையத்துல ஆன மாதிரி ஆயிடும். வடுகபாளையத்தில் என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்தது, படிக்கலையா? காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு ஒய்ஃபை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் தானே ரமணி. அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணியிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க, சட்னி எடுத்துட்டு வரேன். என்னங்க, பொங்கல் டேஞ்சர்னு சொன்னீங்க, சட்னி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்களே. அது பொங்கலோட சட்னி தான் டேஞ்சரஸாக இருக்கும் போல் இருக்கு. ரமணி, வாங்க மாமா. என்ன மாப்பிள, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம். போற வழியில எனக்கு கொஞ்சம் மயிலாப்பூர் டேங்க்ல டிராப் பண்ணிட முடியுமா? ரமணி, வந்தவன கிளம்பலாம் சொல்றாரு. இவர் சந்திர மாமா தானே? இந்தம்மா மாப்பிள அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கடை சொன்னாரு. அதனுடைய இது அது அச்சா, இது வந்து நீ சீட்டு கடை சொன்னேன், அது ரசீது. கேஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், 3 மணிக்கு வந்துருமா. எனக்கு மயிலாப்பூர்ல அவசரமா ஒரு வேலை இருக்கு. என்னை நம்பி தாம ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்கிறான். நான் போய் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். மாப்பிள கிளம்பலாமா? மாமா, கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டு போங்க. பொங்கலா? சரி, இல்லை சரி, இல்லை வேண்டாம்மா, மாப்பிள்ளைக்கு டைம் ஆகிடும் ஆஃபீஸுக்கு. என்ன டைம் ஆகும்? வெயிட் பண்ணுவாரு. என்னங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? மாமா, நீங்க பொங்கல் சாப்பிட்டே வாங்க. எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்ல சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை நான் அப்படி ஹாலில் உட்காந்து முடிச்சிடுறேன். சரி சரி. எங்கம்மா பொங்கல்? ஒரே நிமிஷம். இப்படி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா சமைக்கிறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவரும் இருக்காரு. சரிம்மா, மாப்பிள்ளை ருசிக்கு சாப்பிட்றவரு, நான் பசிக்கு சாப்பிட்றவன். நீ பொங்கல்ன்ற பேர்ல மண்ணை கொண்டு வந்தா கூட பிரமாதமா சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. அம்மா, சட்னி கிட்னி ஒன்றும் இல்லையா? இருக்கே, அரளி விதை சட்னி. அரளி விதையா? இல்ல மாமா, காலையில இவர் என்ன டென்ஷன் பண்ணதுல என்னென்னவோ எனக்கு ஐடியா வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்தாங்க தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி தானே? சாப்பிடுங்க. இந்த பொங்கலை போய் டேஞ்சரஸ்ன்னு சொல்றாரு மாமா. பொங்கல் இல்லம்மா டேஞ்சர் இருக்குது, தேவாமிர்தமா இருக்கு. இது பார்த்தா அது என்ன கொஞ்சம் தான் கொண்டா போ. இருங்க இருங்க.
பொங்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரமணி கல்யாணத்துல ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு டானிக் கொடுத்துருக்கம்மா. பொங்கலை சொல்றேன், சூப்பர் பொங்கல். 10:12 முகூர்த்தம். இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும். வரட்டுமாம்மா? வரேன். மாப்பிள போலாமா? என்னம்மா மாப்பிள எப்படி தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க ஆபீஸ் போலியா? அதுதான் சொன்ன ரமணி, பொங்கல் வேணான்னு. கேட்டியா? பொங்கல். என்ன மாமா மறுபடியும் தூங்குறாரு? என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடு, எழுந்துருவாரு பார். கொஞ்சம் இருங்க, 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். கொண்டா கொண்டா. இந்தாங்க மாமா காஃபி. என்ன மாமா நீங்களும் தூங்கிட்டீங்க? மாமா மாமா பொங்கல் சூப்பர்மா. என்ன இருக்கா? ஹலோ, நானா? அவரு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரே, வந்துருவாரு. அவருக்கு ராத்திரில இருந்து ஒரே தலைவலி, அதான் டாக்டரை பார்த்துட்டு வந்துருவாரு. குட் மார்னிங் சார். அவரு கொஞ்சம் பொங்கல் கொடு ரமணி. அவர் இல்லை நானா, இது டிவி. ராத்திரி எல்லாம் சேல்ஸ் ரிப்போர்ட் தான் எழுதிட்டு இருந்தாரு, அதான் தலைவலி. எங்க நானா அவர் வீட்டுக்கு வந்தா கூட எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் தான் பேசிட்டு இருக்காரு. சொல்றேன், அவர் நைட் வந்தாருன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்றேன். வச்சிருங்க. என்னங்க, என்னமோ முக்கியமான சேல்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கணுமாமே, ஆபீஸ்ல எல்லாம் உங்களை வலை வீசி தேடுறாங்களா? அப்படியா? ஹலோ, சந்திரமௌலியா? அவரு நீங்க யாருங்க? மண்டபத்துல இருந்து பேசுறீங்களா? அவர் அப்பே கிளம்பி போயிட்டாரே. பிங்க் கலர் பொட்டலமா? அவரு பையை எடுத்துட்டு போயிட்டாரு. மணி 10 ஆயிடுச்சா? அடையார் தாண்டி இருப்பாருங்க. அடையார் தாண்டி இருப்பாரு. எப்படியும் 10:30 மணிக்குள்ள வந்துருவாரு. வச்சிருங்க. மாமா, இப்படி தாலிய பைக்குள்ள வச்சுட்டு தேவகோடா மாதிரி தூங்குறீங்களே, நீங்க அங்க போலன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும். ஐயோ, அப்படியா? ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. நல்லபடியா ஆயிடுச்சா? சந்தோஷம். சும்மாரியா? இந்த திருவான்மியூர் டர்னிங்கே அப்படிதான். சிட்டில எங்கெங்கயோ பாலம் கட்டுறாங்க, அங்க யாராவது கட்டக்கூடாதா? அந்த ஆட்டோக்கார அப்படி ஸ்டைலா ஓட்டும் போதே சந்தேகப்பட்டேன், இப்படிதான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவான்னு. அவனுக்கு மட்டும் ஒன்னும் ஆயிருக்காதே. ரம்யா, மாமா நீங்க நினைக்கிற ஒன்னே ஆகலமா குழந்தைக்கு.
காலையிலேருந்து கிளாஸ் ரூம் தூங்கிட்டே இருந்ததா ஹெட்மிஸ் தான் வீட்டில் விட்டோ சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பொங்கல் கொடு. பொங்கலா? காலைல வீட்டில் டிஃபன் பொங்கலா? அவங்க யாரு, பொங்கல் பாட்டி தானா? அவளையும் இப்படியே போட்டுடுங்க. சரி சரி புடிங்க. ஏமா ஸ்கூலுக்கு போகிற குழந்தை காலைல பொங்கலா போட்டு அனுப்புவீங்க, இப்படி தூங்காமல் என்ன பண்ணோம்? பொங்கல் செய்கிற ஐடியா யாருது, நீங்களா? வேற யாரு, குழந்தையோட அம்மாவா? எங்க அவங்க, கூப்பிடுங்க. நாக்கு அப்படியே 4 வார்த்தை கேட்குறேன். அவங்க வெளியில போயிட்டாங்க. வெளில போயிட்டாங்களா? இவர் யாரு, குழந்தையோட அப்பாவா? என் ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்டா? அதாவது குழந்தையோட அப்பா உங்க ஹஸ்பண்ட், ஆனா குழந்தையோட அம்மா வெளியே போயிருக்காங்க. சின்ன வீடா? ஓஹோ, தேவயானை வெளியே போயிருக்காங்க, வள்ளி இங்க இருக்கீங்க. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்க குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், கொண்டாடுங்க கொண்டாடுங்க கொண்டாடுங்க. ரம்யா, ஸ்கூலுக்கு போய் இப்படி ஆடி தூங்குவாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் கிடைக்காது. அப்படியா? இருங்க வரேன். என்னங்க பொங்கல் சூப்பர் ரமணி. சட்னி சட்னி. மாமா, கிச்சனில் இருக்கிறவங்க மேலே ஏன்பா பன்னீர் தெளிக்கிறீங்க? வாசலில் வரவங்களுக்கு தெளிங்க. வாங்க வாங்க. ரம்யா ஏந்திரி. ஐயோ, மழை பெய்யுது. ஸ்கூலுக்கு போகும்போது ரெயின் கோட் வைக்கக்கூடாது. கண்ணாடிக்காரி. கண்ணாடிக்காரியா? அதான் எங்க அம்மா மொட்டை கண்ணி. முட்டை கண்ணியா? ராட்சசி. ராட்சசியா? என்னையா திட்டுற? உன்னை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இரு வரேன். வாய் திறந்து சாப்பிடுறீ? பிசாசு. பேய். ரமணி, நல்ல தூக்கமா? ரேஷ் 40 பேர் காலைல 10 மணிலேருந்து வெயிட்டிங். கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. யார் சார் நீங்க? நானா ஆர்விஆர் ஏஜென்சியில் ஐயாவோட சீனியர். இந்த ஃபைலுக்காக எம்டி நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கணும். இவர் என்னென்னா ஹாயாக தூங்கிட்டு இருப்பாரு. அது இவருக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லை, அதான் போத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை அவனே? பொங்கல்ல நெய் ஜாஸ்தி இருங்க. பேண்ட் ஷர்ட்டு டையு எல்லாம் போட்டுட்டு ஹாலில் ஹாயாக தூங்கிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை தான், ரொம்ப சீரியஸோ? இப்படியே போச்சுன்னா ரமணிக்கு பென்ஷன் கூட தேராதுமா. பார்த்துக்குமா, எதுக்கும் ரமணியை வேறு வேலை பார்த்துக்க சொல்லுங்க. மட்டுமா? என்னங்க இப்படி தூங்குறீங்களே?
உங்க வேலையே போயிடும் போல இருக்கு. ஐயோ அதான் சொன்னேன் நீ பொங்கல் டேஞ்சரஸ்னு. ஆனாப்பா ரிசப்ஷனுக்கு பொங்கல் போடக்கூடாது. மாமா இந்த வீடு தான் மாமா. யாரு நீங்கெல்லாம்? சந்திரமணி இருக்காராமா? அது அவரு. மாமா அது தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க மாமா. டேய் போடுறா அவனை. ஐயோ வேண்டாம் வேண்டாம். என்னம்மா வேண்டாம், 38 வயசு ஆகுது, ஜாதகத்துல ஏதோ ஒரு தோசை இருக்குன்னு இப்பதான் உன்னை தேடி பிடிச்சேன். செவ்வாய் தோஷமா? அது இருந்தாலே இப்படிதான் கல்யாணம் ஏடா கூடமா ஆகும். மாப்பிள்ள எதுக்கு வளவளம் பேசிட்டு வெட்டுங்க அவரை. வேண்டாங்க அவரை விட்டுடுங்க. பின்ன என்னம்மா, காலையில இருந்து டெலிஃபோன் நம்பர் வச்சு கஷ்டப்பட்டு உங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தா முகூர்த்த தாலியை கையில வச்சுட்டு கொரட்டை விட்டு இந்த தொக்கு தூங்கிட்டு இருக்காரு. கோபம் வருமா வராதா? இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்லைங்க, நான் தான். இந்தாங்க உங்க தாலி. அவர் அப்பே போறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் அவர் கொஞ்சம் பொங்கல் அதிகமா போட்டுட்டேன். பொங்கலா? இங்கேயுமா? இங்கேயுமாண்ணா? அங்க பாருங்க, காலையில இருந்து 4 முகூர்த்தம், 4 இடத்துலயும் பொங்கல். ஐயோ 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 மாமா இதை புரி. இன்னும் 10 நிமிஷம் தான் மாமா இருக்கு என் வாழ்க்கை முடியறதுக்கு. 10 நிமிஷத்துல நம்ம மயிலாப்பூர் சத்திரத்துக்கு போக முடியுமா மாமா? ஆனா ஒண்ணு மேடம், குடி. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள என் கல்யாணம் மட்டும் நடக்கல, இந்த ஆளை நான் உயிரோட விட மாட்டேன். அப்படியே கொடரோடு கொத்து போராட்டாம நங்கு 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 நோக்கி கொத்தி எரிஞ்சு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்ப எதுக்காக எல்லாரும் மண்டபத்துக்கு போறீங்க? இங்கே தாலியை கட்டிடுங்களேன். அது எப்படி அங்க முடியும் மாப்பிள்ள? இங்க மடமட நாதஸ்வரம் இல்லையே. ஏய் குமாரியா, 38 வயசு ஆகுதுயா. எல்லாம் கூடி வர நேரத்தில் வாயை வச்சுட்டு ஏதாவது பேசிய வாழ்க்கையை கெடுத்துறாதையா. உனக்கு என்ன 4 புள்ள பெற்றுட்ட 28 வயசுலயே. மேடம் சொல்றதா கரெக்டு, நான் இங்கேயே கட்டிடுறேன். எப்படி மாமா குடு மாமா. மாப்பிள்ள சாஸ்திரி வந்துட்டோம். அவர் எங்கன்னு வர நிலைமையில இருக்காரு. ஐயோ மாமா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. பிபி பிபி டு 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 டு. கட்டி மேல மாங்கல்யம் தந்துனா நேனா ஜீவன ஏதனா வஞ்சீவன சரத சதம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. அம்மா 38 வயசு வரைக்கும் நடக்காம இருந்த என் கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வச்ச தெய்வம்மா நீங்க. நீங்க மறுக்க கூடாது. நான் எங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி ஆவேன். நிலம் பாருங்கப்பா. அப்புறம் உங்க போட்டோ ஒன்று கொடுங்க, நான் அதை வால் போஸ்டர் அடிச்சு எல்லா பஸ்லயும் ஒட்டிடுறேன். இன்னொரு விஷயம், நான் வீடு கட்டினா உங்க பேர் தான் வைப்பேன், நீங்க மறுக்க கூடாது. எனக்கு குழந்தை பிறந்தா உங்க பேர் தான் வைப்பேன், நீங்க மறுக்க கூடாது. யதார்த்தமா ஒரு பொம்பளை எதையும் செஞ்சிடக்கூடாதே. உடனே வளவளன்னு லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவே. இப்படி பேசி பேசியே தான் என்னையே பிடிச்ச. இப்ப தாலி கட்டிட்டல, நீ எதுவும் இனிமே பேசக்கூடாது, நான் தான் பேசணும். போட்டோ நான் தரேன், என் போட்டோ பாக்கெட்ல வச்சுக்கோ. வா, இனிமே உனக்கு எதுக்கு இந்த குச்சி? இங்க கொடு. பொங்கல்ல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? எனக்கு தெரியாம போயிடுச்சே. என்னங்க சாரதா, நான் பாட்டுக்கு அங்க பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க உன் மாப்பிளைய திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து விஷம் வைக்கிறியா? இவதான் நான் சொல்றத கேக்குறதுல முடிவோட இருக்கா? உங்களுக்கு எங்க போச்சு? அது இல்லை நம்ம நீ அது வந்து ஏந்திரிங்க. மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஏண்டி இப்படி கத்துற? ஆம்பளைங்களுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு போடணும். அப்பதான் வெளியில போய் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. ரமணி அத்தை சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீ எனக்கு விதவிதமா சமைச்சு போட்டிருந்தா நான் ஏன் வெளில போய் சாப்பிட்டு கஷ்டப்படுறேன்? உன்னையும் கஷ்டப்படுத்துறேன். விதவிதமா சமைச்சு போடணுமா?
ரமணி டிஃபன் கொடு. ம் அப்பா நீ வேற டிஃபனா? அம்மியா பெட்டு 10 ரூபாய் தானே, 100 ரூபாய் தர. இன்னைக்கு அவ்வளோ காஸ்ட்லி டிஃபன். ரமணி இன்னைக்கு என்ன டிஃபன்? வெரைட்டி தோசை. ஏய் சும்மா ரெடி, எனக்கு சொல்ல தெரியாதா? இன்னைக்கு வெரைட்டி தோசை. வெரைட்டி தோசையா? ம் குடு குடு குடு. என்ன ஒரு 4-5 வெரைட்டி பண்ணிருக்கியா? எனக்கு 4-5 வெரைட்டி தான் தெரியும்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்ன மொத்தம் 52 வெரைட்டி தெரியும். 52 வெரைட்டியா? ஆ, ரமணி தோசைல ஏத்த 52 வெரைட்டி. ம் சொல்றேன் எண்ணிக்கிங்க. சாதா தோசை, மசால் தோசை, ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை. உடே தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி குழந்தை மயக்கம் போட்டு வந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. என்ன ரமணி நிஜமாவே மயக்கம் போட்டு வந்துட்டா? தண்ணி எடுத்து தெளி. தண்ணி எல்லாம் தெளிச்சா கோல்டு தான் பிடிக்கும். இருங்க. ரம்யா ரம்யா ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ வந்துச்சு. அம்மா அந்த பேக் போடுங்கம்மா. இருங்க. ம் பொடி தோசையா? ம் ரமணி உனக்கு 52 வெரைட்டி தோசையா தெரியும்? கல்யாணம் 7 வருஷத்துல உனக்கு இவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு ரமணி. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? எங்க பரம்பரையில எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 52 அடி பாயும். எங்க அம்மாவுக்கு 8 வெரைட்டி ரைஸ் தான் தெரியும். எனக்கு 52 வகை தோசை தெரியும். சாப்பிடுங்க, அடுத்தது எடுத்துட்டு வரேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இங்கு கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். உங்க ஆரா பஜ்ஜி எங்க? என்னது பாருங்க. தக்காளி தோசையா? ஓகே ஓகே. ரமணி இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி அசத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்கும். சாப்பிடுங்க, அடுத்த வெரைட்டியோட வரேன். என்னது முந்திரி தோசையா? போடு. அது என்ன கீரை தோசையா? புதினா தோசை. போடு அதையும் போடு. போடு. ரமணி நேத்திக்கு உங்க அம்மா வந்து உன்னை திருட்டு போனது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்க போறீங்க? கை கழுவுறதுக்கு. இந்த தோசை சாப்பிடல? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாதாம் தோசை. சரி சாப்பிடுங்க. அது ஓம வாட்டர் இருக்குல்ல? ஓம வாட்டர், ஜீரக வாட்டர், கிரைப் வாட்டர், எல்லா வாட்டரும் இருக்கு. சீக்கிரம். இல்ல ரமணி, பொறுமையா தான் சாப்பிட முடியும். பொறுமையா சாப்பிடுங்க.
போதும் ரமணி. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனியன் தோசை. ஆனியன் தோசை வேற போட்டிருக்கியா? ஆனியன் தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை, பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை, சில்லி தோசை, கருவேப்பிலை தோசை. ரமணி, இது எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பிடணுமா? எங்க சித்தி வீட்டுல மட்டும் முழங்கை நனைகிற வரைக்கும் ரசம் சாதத்தை 2 தடவை பிசைஞ்சு உறிஞ்சுனீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல தோசை சாப்பிடுங்க. ரமணி, இதெல்லாம் நான் சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சாப்பிட்டு செத்தவங்க நம்ம நாட்டுல யாரும் கிடையாது. சாப்பிடாம செத்து போனவங்க தான் லட்சக்கணக்கா இருக்காங்க. சாப்பிடுங்க. அதனாலதான் சொல்றேன் ரமணி, சாப்பாடு போட்டே கோலை செஞ்சவா அப்படின்ற கெட்ட பேர் முதல்ல உனக்கு வரவானா ரமணி? அந்த மாதிரிலாம் கெட்ட பேர் எனக்கு வராது. சாப்பிடுங்க. ரமணி, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அது அமிர்தத்துக்கு வேணா பொருந்தும், தோசைக்கெல்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி பழமொழி 100 நான் சொல்லுவேன். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ரமணி, நீ பாப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? சாப்பிட ஆரம்பிக்கிறதா? நான் முடிச்சிட்டேன். நீங்க எப்போ முடிக்கணும்னு நான் டிசைட் பண்றேன். சாப்பிடுங்க. அடுத்த வெரைட்டி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலியா இருக்கணும். வெரைட்டியா கேக்குறீங்க? வெரைட்டி இப்பதானே 15 வெரைட்டி வந்திருக்கு.